ஹே லக்கி பீப்பிள், சிவராம் ஹியர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரினா ட்ரிப் போக போகிறோம். ஓகேங்களா? மெரினா ட்ரிப் காலையில் இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. என்னடா இந்த ஷர்ட்டோட போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. நம்ம ஷர்ட்டோட போகல, நம்ம வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா தான் போக போகிறோம். ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock கிட்ட ஆக போகுது. மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக நம்ம ரைட்டில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பாருங்கள் மறக்காமல். ஓகேங்களா? வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இன்ட்ரோ போட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஹே ஹலோ லக்கி பீப்புள்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பணும் பார்த்தீங்கன்னா ரெட்டேரி ஏரி பிரிட்ஜ் வரும் தெரியும் பார்த்தீங்களா? அங்கேருந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெரினா பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ மெரினா பீச் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருங்க, அதுக்குள்ளே எனக்கு மூச்சாகுது. இப்போ தான் கிளம்பணும் வீட்டில் இருக்குது, அதுக்குள்ளேயும் பேசுறதுக்குள்ளேயும் தள்ளுது. ரொம்ப நாள் ஆச்சுங்க சைக்கிள் எடுத்து. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 years கிட்ட ஆகுது சைக்கிள் எடுத்து. ஓட்டி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சைக்கிளை ரெடி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க சைக்கிள் எப்படி திரும்பும்னு சொல்லிட்டு. லைட்டாக அங்கே ரிம்மில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே துரும்பிடிச்சிருக்கும். ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். மெயின் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டேரி பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சன்ரைஸை பாருங்களேன். செம்மையாக இருக்கலாங்க, அருமையாக செம்ம கெத்தாக இருக்குங்க இங்க சேர்ந்து பார்க்கறதுக்கு வியூ. ஸோ அப்படியே இதை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதா ரவுண்டாக பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம பாயிண்ட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெரினா பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 kilometers கிட்ட வரும் பார்த்தீங்கன்னா. 20 kilometers கிட்ட வந்து வருது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போக வேண்டியதாங்க. பொறுமையாகவே போவோம், ஏன்னா ஸ்பீடாக போனால் கால் வலிக்குமா என்னன்னு தெரியல. சரி பொறுமையாக போவோம். சரிங்களா? என் தம்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டுட்டான். கூகுள் மேப் போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் போயிட்டுருக்கான். நானும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். முன்னாடி காட்டுற பாருங்க. செம்மையாக இருக்குனாங்க சன்ரைஸு. ஸோ சன்ரைஸ் வந்து செம்மையாக இருக்கும். சரி வாங்க நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பேசலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம மாதம் அந்த ரவுண்டானே தரல. வண்டியில் போயிருந்தேன்னா என்னத்துக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காதுங்க எங்கள் வீட்டில் இருந்து. அவ்வளோ ஸ்பீடாக போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ. சரி வாங்க நம்ம பொறுமையாக போவோம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேங்க. அங்கே போகிறதுக்கு 1.5 மேலே ஆகிடும். எப்படியே 1.5. ஏன்னா வாக்கிங் நான் வந்து 3 hours கிட்ட போட்டிருக்கு. ஸோ நம்ம சைக்கிளில் போகிறதுனால ஒரு 2.5 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம போய் பார்ப்போம். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மாதா ரவுண்டாக நான் கிட்ட ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக. இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாதா ரவுண்டாக வந்து கலந்தாச்சு. கலந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெட்ரோல் கண்ணில் படிச்சு நான் பார்த்துருக்கேன். சரி இப்போ இப்போ திடீர்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 102 ரூபான்னு போட்டுருக்கு. 102 ரூபா 62 பைசா. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பார்த்தா ஸ்டேபிளாகவே இருக்குது. பவர் வந்து 107 ரூபா போட்டிருக்கு. டீசல் வந்து 94 ரூபாவா. ஸோ அந்த கலர் நம்ம வந்து சைக்கிளில் போயிட்டு சைக்கிள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூலக்கடை கிட்ட வந்துட்டோம். ஸோ மூலக்கடைக்கு வந்து இன்னும் ஒரு சில ஃபியூ டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நடுவில் எங்கேனாச்சும் வரும்போது பிரேக் பண்ணலாம் பார்த்தேன். வேணாம் சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு பேருக்கே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அங்கேயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா டீ கடைலாம் பார்த்தாங்க, டீலாம் குடிலாம் போல இருந்துச்சு. பட் ஆனால் வேணாம், சரி ஓகே அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே நம்ம போகலாம்.
ஸோ நமக்கு ட்ரைபாடு எதுவும் இல்லை, அந்த மவுண்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட தான் அது வந்து என்கிட்ட இல்லை. இப்போது நான் ஆர்டர் போட்டிருக்கேன், பட் ஆனால் இப்போ வரல. ஸோ லேட் ஆகும் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையிலே பிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதுதான் அந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன சண்டே பிளான் போட்டது. ஸோ இந்த சண்டே ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 நினைக்கிறேன். அவங்க கத்திட்டே போகிறாங்க பைண்டன் லைட்டாக என்ன பார்த்து. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மூலக்கடை கிட்ட வந்துட்டோம். அவங்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் முன்னாடி தான் போயிட்டுருக்காரு. ஜூம் பண்ணுற பாருங்க, முன்னாடி போகிறாரா? ஸோ அவர் தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. சரி, நம்ம தான் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே பேசினாங்க, அங்கே பேசிட்டு இங்கே முன்னாடி போகவே பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டுருக்கேன். மாதவரத்துலேருந்து அந்த மாதவரத்துலேருந்து மூலக்கடை போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. கரெக்டாக வந்து 12 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. அவ்வளோ பொறுமையாக தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஸ்பீடாக ஓட்ட முடியல. ஸோ வீடியோ கொஞ்சம் ஷேக்கிங்காக இருந்துச்சுன்னா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து கொஞ்சம் மவுண்ட்டு அதை இல்லாததுனால கொஞ்சம் இதுவாக ஷேக் ஆகும். மூலக்கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு. அந்த மூலக்கடை மேலே பிரிட்ஜு போகும் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏறிட்டு இருக்கோம். ஸோ பிரிட்ஜில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயமும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே போகும்போது திடீர்னு எவனா நடுவில் இருந்து வந்துட்டானா வணங்கண்ணா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எவனா வந்துட்டானா தான் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம தங்க மீன்ஸ் அப்போ சைக்கிளில் வர பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ கொசு தொலை தாங்க முடியல. அப்போ ஒவ்வொரு கொசாக வருது. ஆட பேயில போவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க அப்படியே ஜாலியாக பார்த்துக்கலாம். இப்போ சைக்கிளில் பிரேக் இல்லாத ஒரு இது தானே. நம்ம தங்கத்தோட டாப் ஸ்பீடான்னு பார்த்தீங்களா, அதனால் டாப் ஸ்பீட் திடீர்னு வந்து எங்கேருந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் கீழே இறங்கணும் பார்த்தீங்களா. அந்த பிரிட்ஜில் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம். நம்ம தங்கத்தோட டாப் ஸ்பீட் அதுதான் இப்போதைக்கு அவ்வளோதான் போயிருக்கும். கூட்டி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக போகும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதாவரனே வாயில வருது. வேசர்பாடி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். வேசர்பாடி தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு மேலே ஏற முடியலங்க. கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினேன். மூச்சு வாங்கிச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறே வராது. இப்போ பிரிட்ஜில் ஒரு கொஞ்ச நேரம் தான், அப்படி 2 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அப்படியே வேறு ஊற்றுது. நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கட்டுறேன். ஓகேங்களா, கிளிப் அப்புறம் ஆன் பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். ஸோ வீடியோ தான் எனக்கே தெரியும் என்னென்ன இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து எடிட் பண்ணி கரெக்டாக போட்டுருவேன். இப்போ வந்து பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இறங்கும் போது ஸோ அப்படியே இந்த வியூ பாருங்களேன். மேலேருந்து அந்த சென்னை சிட்டி அவட இது ஃபுல்லாகவே தெரியும். மீன்ஸ் அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் நல்ல இருக்கும்ல, படத்தில் பார்ப்பீங்களே அந்த வியூ இருக்கும். இதில் நான் இப்போ தான் பார்த்தேன். ஒன்றும் நம்ம அந்த சன்ரைஸ் பார்த்தீங்களா கிட்டே வந்துட்டுருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அப்படியே மூச்சு வாங்கினா கொஞ்சம் பேச முடியல. ஸோ நம்ம வந்து இப்போ திருப்பி 40 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பீடை டச் பண்ணணும். 30 தான் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வந்து 40 தாண்ட போகிறோம். பாருங்கள், எவ்வளோ வணக்கண்டாம அப்படி வந்துடக்கூடாது. நடுவில் கரெக்டாக 50 போகும்போது நம்ம சைக்கிள் 50 சொல்லுவோம், நம்ம சைக்கிள் சொல்லுவோம். தங்கம் ஏன் தங்கம் 50 போயிட்டு இருக்கும்போது ஏன் வரீங்க? பிரேக் வேறு கொஞ்சம் தாங்க பிடிக்கும் இதில், அதனாலே பயமாக இருக்குது. சரி, ரொம்ப பயமாக இருக்குது, கண்ணால் இருக்குது. சரி வாங்க பார்த்துக்கலாம். ஏன்னா செம்மையாக இருக்குங்க இந்த மார்னிங் வைப்ஸில். அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு அந்த காற்று செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபீலாக இருக்குது, கெத்தா எப்படி கூலாக அப்படியே ஜாலியாக இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டும் போது தான் கொஞ்சம் கால் வட்டிக்கிற மாதிரி இருக்குது. அது கூட சீக்கிரம் போய் பழகிடும். நான் பெரிய பெரிய இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இந்த ட்ரிப்புலாம் சொல்லிட்டு பெரிய பெரிய இடத்துக்குலாம் எங்கேனாச்சும் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கால் வந்து ரொம்ப வலிக்குது. ஸோ ஆனால் ட்ரை பண்ணுவோம். நான் ட்ரை பண்ணாமல் விட்டுற மாட்டேன். இதுவே ட்ரை பண்ணாமல் இருந்தால் இதுவே வலிக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம எப்படி பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஸோ நான் ட்ரை பண்ணுவேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. வி வில் ட்ரை. நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன்.